இன்றைக்கு என்னிடம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி என்கிட்ட பேசியிருந்தார். அவர் சொன்னார், அண்ணன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய கட்சியில் இருந்திருந்தால் விசிகாவுக்கு இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அன்றைக்கு தூக்கி எறிஞ்சிட்டீங்க, ஆனா இன்னைக்கு சொல்றாரு, ஆதவ அர்ஜுன் அவர்கள் எங்களுடைய கட்சியில் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்காது. அன்றைக்கு திட்டமிட்டே ஆதவ அர்ஜுன் அவர்களை இந்த திமுகவுடைய கைக்கூலியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் செயல்படக்கூடிய வன்னியரசு, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் திட்டமிட்டு அவர் அந்த கட்சியில இருந்து தீர்த்து கட்டினாங்க, ஓரமா வச்சாங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் அப்படி என்ன பேசினார்? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் பல பேர் முகநூல்ல எழுதுறதை பார்க்கிறோம். இதை ஒரு தலைமை நிர்வாகியாக அவர் பேசினார். திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை, திமுக இந்த சமூக நீதிக்கு எதிராக செய்யக்கூடிய, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை அன்னைக்கு வெளிப்படையா பேசியிருந்தார். அன்னைக்கு பேசினதுனால அவரை தூக்கி கட்சியிலிருந்து அண்ணன் நீக்கி இருந்தார்கள். இன்னைக்கு அவரு தாவேக்கெல்லாம் வந்துட்டாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் வேற விதமா போயிட்டு இருக்காது. ஆனா எவ்வளவு பெரிய விசிகாவுக்கு ஒரு ஆளுமையாக, விசிகாவுக்கு ஒரு பெரும் செல்வாக்கோடு, விசிகாவுக்கு ஒரு பெரும் பக்கபலமாக இருந்த ஒரு நபரை திட்டமிட்டு திமுக அந்த கட்சியிலிருந்து அகற்றியது. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் போகக்கூடிய இடத்துல எல்லாம் பேசுவார். பாஜக அதிமுகவை விழுங்கி விட்டது, பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டது, பாஜக கூட எந்த கட்சியெல்லாம் சேர்ந்தோ அவங்களெல்லாம் அழிந்து விட்டார்கள். ஆனா உண்மையிலே என்னன்னா, பாஜக கூட சேர்ந்த கட்சிகள் எப்படி அழியுதோ அதை விடவும் பல மடங்கு ஸ்பீடா திமுகவோடு இணைந்த கட்சிகள் அழிந்து கொண்டு